கர்த்தர் செய்ய போகிறார். வெற்றி உள்ள காரியம். என்ன காரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. எந்த சபை ஆண்டவரை பாடி ஆராதிக்குதோ அந்த சபைக்கெல்லாம் தோல்வியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை பாருங்க. 2 குடும்பத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதல் குடும்பம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 குடும்பத்தை நான் சொன்னேன். முதல் குடும்பத்தை வேதத்திலிருந்து நான் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். நல்லா கவனிங்கள். இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவம் 4 சுவிசேஷங்களில் அந்த 4 சுவிசேஷங்களும் 3 சுவிசேஷங்களில் சொல்லப்படாத சம்பவம் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பெத்தானியா என்கிற ஒரு கிராமம் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் பெத்தானியா என்கிற கிராமம் எப்படிப்பட்டதாக இருந்தது சொன்னால், அது ஒலிவ மலை என்று சொல்லப்படுகிற ஆலிவ் மவுண்டன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒலிவ மலையினுடைய அடிவாரத்தில் இருந்த ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். இந்த பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு, இந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த பேருக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று துன்பத்தின் வீடு. என்ன வீடா? பெத்தானியானா என்ன அர்த்தம்? துன்பத்தின் வீடு. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரிச்சங்களின் வீடு. அல்லேலூயா. பேரிச்சம்பழம். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் பேரிச்சம்பழம் வர வேண்டிய இடத்துலலாம் பனை மரம் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை போல என்று சொல்லப்படுது. பனை மரம் கிடையாது, அது என்னன்னா பேரிச்சம்பழத்தை போல அப்படி எப்படி இருப்பானா? செழிப்பான். ஒரு பேரிச்சம்பழம் நட்ட உடனே அது வராது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பேரிச்சம்பழத்தினுடைய தன்மை நம்ம சாப்பிட்றோமே, சாப்பிட்டா எப்படி இருக்கு? தேன் அமிர்தம் போல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குது தெரியுமா? அந்த பேரிச்சம்பழத்தினுடைய தன்மை ஏன் துபாயில், அந்த அரபு கண்ட்ரியில் ஏன் அதிகமாக இருக்குன்னா, அது சீக்கிரத்தில் வளராது. அந்த கண்ணை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் அது வளராதான். அது வளர்ந்த பிறகு உடனே கனி கொடுக்காது. ஆனால் எப்போ ருசி உள்ள கனி கொடுக்கும் தெரியுமா? உச்சி வயலும் மண்டையை புழங்கும் பாருங்கள். அல்லேலூயா. எப்போ? இப்போ நம்ம ஊரில் உச்சி வயல் எப்போ வரும்? ஏப்ரல் மாதத்தில் தான், ஏப்ரல் மேதில் தான் உச்சி வயல் மண்டையை புழங்கணுங்க. நம்ம ஊரில் இருக்கிற வெயில் இல்லை, நம்ம விட 4-5 மடங்கு வெயில் அதிகமாக இருக்கிற இந்த அரபு கண்ட்ரியில் இருக்கு பாருங்கள். அங்கேருந்து தான் உலகம் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் போகுது. ஏன்னா நீதிமான் படையை போல எப்படி செழிப்பான்னு ஆண்டவர் சொன்னார்னா, நீதிமான் பேரிச்சம்பழம் போல எப்போ செழிப்பான்னா, எந்த அளவுக்கு பிரச்சனை வந்துனே இருக்குதோ, எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அப்போன்னா அவன் ருசியாக மாறும். நீதிமானுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வருதோ அவன் ருசி உள்ளவனாக மாறுவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த பேரிச்சம்பழத்துக்கு அவ்வளோ ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் அதிகமாக இருக்கிறது. பேரிச்சம்பழம் மாத்திரமல்ல, அந்த எரிகோவுக்கு போகிற வழியில் தான் இந்த பெத்தானியா என்கிற கிராமம் உண்டு. இயேசு என்ன பண்ணுவார்னா, எப்பெல்லாம் பெத்தானியாவுக்கு போகிறாரோ அங்கே சில இடங்களில் போய் அற்புதம்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்திருக்கிறார். இந்த பெத்தானியாவை குறித்து வேதத்தில் சில இடங்கள் அவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே என்ன பண்ணாரா? இரவு தங்கினார். நிறைய வசனங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து அவர் எங்கெல்லாம் போய் அவர் ஊழியம் செஞ்சாரோ அந்த இடங்கள்லாம் அற்புதம். அதுபோல் பெத்தானியாவிலும் இயேசு கிறிஸ்து போய் என்ன செய்தார்னா
ஊழியம் செய்து ராத்தங்கி இருக்கிறார். அதே போல் பெத்தனியாவுடைய ஸ்பெஷல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பரமேறினார் பாருங்க கடைசியா. அந்த பரமேறின இடம், கடைசி இடம் பார்த்தீங்கன்னா பெத்தேன் என்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 24:50 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி என்ன பண்ணாரா? அவர் பின்பு என்ன பண்ணார்னா, அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை என்ன சொன்னு போனாரா? அழைத்து கொண்டு போனார். அப்படியானால் பெத்தனியாவுக்கு ஏதோ ஒரு சிறப்பு உண்டு. அல்லேலூயா. இப்போ இந்த பெத்தனியாவுக்கு போயிட்டு ஊழியம் பண்ணிட்டே வருவார். அப்படி ஊழியம் செய்யும் பொழுது எத்தனையோ வீடுகளுக்கு இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட வீடில் மாத்திரம் அவரை மிகவும் 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 கனப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் இந்த மரியாளும் மார்த்தாலும் லாசரும் இருந்த வீடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவும் மரியாளும், இயேசுவும் மார்த்தாலும், இயேசுவும் லாசரும் என்று 3 பிரசங்கம் எடுத்துடலாம். அல்லேலூயா. இன்னும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடியணும்? நான் கேட்காம வந்துட்டேன். 8:30க்கு முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பெத்தனியாவுக்கு போகும்பொழுதெல்லாம் அவர் போன அந்த வீடு அவரை ஏற்றுக்கொண்ட வீடு, அவரை நேசித்த வீடு. இப்போ நல்லா கவனிங்க. இயேசு எப்பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் மிகுந்த ஒரு உபசரிப்பு அவருக்குள்ளே இருந்தது. இப்போ நீங்கள் கூட பாருங்கள், எல்லார் வீடும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட வீடுக்கு மட்டும் அடிக்கடி ஏன் போகிறீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டால் தான் போவீங்க. அல்லேலூயா. நீங்கள் போகும்போதெல்லாம் முகம் கோணாமல், பின்னாடி எதுவும் பேசாமல், என்னுடைய தம்பி என்னுடைய அக்கான்ற மாதிரி ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போனா இயேசு கிறிஸ்து அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் கொடுத்தார்கள். நீங்களும் இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ லாசரு எருவன் என்ன பண்ணானா, ஒருவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இயேசு அடிக்கடி போகிற வீட்டுக்கு எப்படி வியாதி வரும்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன? அல்லேலூயா. கரெக்டு தானே? என்ன பாஸ்டர் கரெக்டு தானே? இயேசு இருந்த வீட்டில் சந்தோஷமே பாட்டெல்லாம் பாடுறோம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். ஓகே. அப்போ வியாதி வருகிறது. வியாதி எதனாலாம் வருதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை வைக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கு எப்படி வருகிறது? இயேசு போகிற வீட்டுக்கு எப்படி வருகிறது? இயேசு மிகவும் நேசிக்கிற ஒரு குடும்பம். இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை போற்றுகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறோம், சபையில் எந்த கூட்டம் வைத்தாலும் நம்ம வருகிறோம். ஒரு வியாதி வந்த உடனே நம்ம வாயில் என்ன வருது? அல்லேலூயா. பக்கத்தில் பாசுங்க, உங்கள் வாயில் என்ன வருது? இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா? ஆமென். சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏசு ஏசுன்னு ஓடனல்ல, பைபிள் தூக்குன்னு ஓடனல்ல, அக்கில் பைபிள் வச்சுன்னு ஓடனியே, நான் கூட போதெல்லாம் எங்கன்னா மதிச்சியா? பாத்தியா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் பாத்தியா உனக்கு? அல்லேலூயா. இப்போ லாசருக்கு வியாதி வந்துருச்சுங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொன்ன உடனே இயேசுவுக்கு தகவல் சொல்கிறாங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, யார் சிநேகிக்கிறவங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யார் சிநேகிக்கிறவர்? அல்லேலூயா. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் என்ன பண்ணாங்களாம்? ஆள் அனுப்புறாங்க. இப்போ இயேசு இப்போ பக்கத்தில் இல்லை. இயேசு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். அது ஒரு நாள் பிரயாணமா 2 நாள் பிரயாணமா தெரியல, ஆனால் ரொம்ப தூரத்தில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு கிட்ட சொன்ன உடனே, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். அந்த மேரி என்கிற மரியாள் என்கிற அந்த சகோதரிக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அல்லேலூயா. அதை ஓட்டுனார் ஆண்டவர். ஆமென். இந்த மார்த்தாள் இருக்கிறா பார்த்தீங்களா,
அந்த குடும்பத்துக்கு மார்த்தாள் தான் மூத்த சகோதரி. ஆனால் அந்த சகோதரி கணவனை இழந்த ஒரு விதவை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவர் ஒரு விதவையாம். ஆனால் இயேசு எப்போல்லாம் போகிறாரோ இயேசுவை கனப்படுத்துகிற ஒரு குடும்பம். வியாதி ஆயிட்டாங்க, ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. பாஸ்டர், டாக்டர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். அப்படி சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வரணும் பாஸ்டர், எங்களுக்காக ஜெபம்னு சொல்லி ஒரு 3 நாள் கழிச்சு உங்கள் பாஸ்டர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? உண்மையை சொல்லணும். அல்லேலூயா. உருட்டு கட்ட தான் பழகுதா? பாவம், பாஸ்டர் ஏற்கனவே ஸ்லிம்மாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல பாஸ்டர் தாங்க உங்கள் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நானே அவர்கிட்ட பேசியிருந்தேன், ஐயா இருங்க ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணுறாங்கன்னு. என்னடா இவர், நான் ஃபோன் பண்ணுறேன் இவருக்கு, சரி ஓகே. அதான் ஊழியத்தினுடைய பாரம். பாஸ்டர் ஃபோன் பண்ணால் என்ன போகிறாரு, இயேசுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ பாவம் செல்ஃபோன்லாம் கிடையாது, பேஜர் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இமெயில் கிடையாது. எப்படியோ தகவல் போயிது இயேசுக்கு. இயேசு என்ன பண்ணுறாருங்க? இயேசு அதை கேட்ட பொழுது, 4ஆம் வசனம், இயேசு அதை கேட்ட பொழுது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு இருந்த வீட்டில் எந்த வியாதி வந்தாலும் நான் சொல்றேன், அது தேவன் நாம் மகிமைக்காக தான். அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது வசனத்தை டோரில் ஒட்டினா, வசனத்தை பைக்கில் ஒட்டினா. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாஸ்டர். வீட்டு வாசல்ல இருந்து எல்லா அறைகளிலும் வாசல் எல்லாத்திலும் ஹாலில் எல்லாத்துலேயுமே வசனம் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வசனம் ஒட்டலை, பாத்ரூமில். அல்லேலூயா. நான் கேட்டேன், ஏங்க இந்த இடம் விட்டுட்டீங்கன்னு. இல்லை பாஸ்டர் பாத்ரூம், நான் அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் அப்படின்னு. சொல்லுங்கள் பாஸ்டர். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும். அல்லேலூயா. வசனத்தை டோரில் ஒட்டுறதுனால அல்லங்க, உங்கள் இருதயம்ங்கிற பலகையில் எழுதி வையுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வியாதிக்கு மருந்து, உங்கள் பலவீனத்துக்கு மருந்து, உங்கள் கஷ்டத்துக்கு வழி, நீங்கள் வழி தெரியாமல் திணறி கொண்டிருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரே ஒரு இடம் என்னன்னா இந்த பரிசுத்த வேதாகம் மட்டும்தான். நான் சாட்சியாக சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு மார்த்தாளிடத்திலும், 5ஆம் வசனத்தை வாசிங்க, அவருடைய சகோதரியிடத்திலும் எப்படி இருந்தாரா? எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருந்தார்? இருந்தாரு. இப்போ அடுத்த வசனம் தான் ரொம்ப மேட்ரு, ரொம்ப முக்கியமானது. அவன் வியாதியாக இருக்கிறதாக இயேசு கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல, அல்லேலூயா அல்லேலூயா, உடனே என்ன நினைப்பாங்க, இந்த பாஸ்டருக்கு எவ்வளோ காணிக்க தருமா நான் கொடுத்தேன், அவர் ஊழியத்துக்கு கூடும்போதெல்லாம் நான் போவேன். அல்லேலூயா. நான் இல்லைஜா கரெக்டா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இப்போ கூப்பிட்ட உடனே வராமல் வேணுமுன்னே தங்குறாருல மனுஷனாங்க அவர். அல்லேலூயா. ஆனால் கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்துல கூட இந்த 2 பேரும் மனம் கோகவே இல்லை. அல்லேலூயா. அவங்க வாயிலேருந்து ஒரு தப்பான வார்த்தை கூட வரல. இயேசுக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அவன் மரித்து விட்டான். அல்லேலூயா. அவன் நித்திரையாக இருக்கிறான். ஏற்கனவே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவரை கல்லறிய வந்தார்களாம் யூதர்கள். யூதர்கள் கல்லறிகிறாங்கன்னா 2 காரியத்துக்கு கல்லறிவார்கள். 1, நான் தான் ராஜான்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? கல்லறிவாங்க. விபச்சாரத்தில் கையுங்களுமாய் பிடிக்கப்பட்டா கல்லறி, நான் தான் ராஜா அல்லது வேறு ஒரு கடவுளை நாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? கல்லறிவார்கள். ஆனால் இங்கே இயேசுவை கல்லறிவதற்கான காரணம் என்னென்னா, அவர் தேவகுமாரன் என்று அநேக இடங்களில் தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவரை கல்லறிந்தார்கள். இப்போ சீஷர்கிட்ட சொல்கிறார் இயேசு, வாங்கப்பா நம்ம எல்லாம் லாசர் இது மாதிரி ஆயிட்டான், வாங்கப்பா எல்லாம் போகலான்னொடனே எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ ஆண்டவரே இப்போ தான் உங்களை வீடு கட்டினாங்க. அல்லேலூயா. மறுபடியும் அங்கே போய் நம்ம அடி வாங்கணுமா? தோமா சொல்கிறான், ஆண்டவரே வாங்க எல்லாம் இயேசு கூட போய் மறிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் போகலாம்.
நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா நீங்கள் வாயை மூடின்னு இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அதான் ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் பசங்க அதுதாங்க ரொம்ப கஷ்டம். வேற என்ன வேணால் செய்வோம். அல்லேலூயா. ஆனால் வாயை மூடின்னு இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போது வியாதியாக இருந்தான், இயேசு கிறிஸ்து அங்கே போனார். போயிட்டு பார்த்தா போகிற வழியிலேயே சகோதரி ஓடி வந்து சொல்கிற, ஆண்டவரே என்னுடைய தம்பி என்ன ஆயிட்டான், இறந்து போயிட்டான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், அவன் வச்சிருக்கிற கல்லறையை காண்பீங்க அப்படின்னா நான் அவனை உயிரோடு எழுப்புறேன்னும் போது அவர் சொல்கிறா, இல்லை இல்லை உங்களுடைய வருகையில் அவன் என்ன பண்ணுவான், எப்படி பேசுகிறா பாருங்க, உங்கள் வருகையில் நிச்சயமாக அவன் என்ன பண்ணுவான், எழுந்திருப்பான் அப்படி சொல்லிடுறாரு. ஆனால் வசனம் சொல்லுகிறது ரொம்ப முக்கியம். அவர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை நேசித்தார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு 35ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்படியானால் இயேசுவே கண்ணீர் விடுகிற அளவுக்கு அந்த குடும்பம் மிகவும் இயேசுவை நேசித்த குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த பெத்தானியா கிராமத்தில் இந்த லாசருடைய குடும்பம், இந்த மரியாள் மார்த்தாளுடைய குடும்பம் வந்து ஒரு சாதாரணமான குடும்பம் அல்ல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் செல்வந்தனுடைய குடும்பமா. என்ன குடும்பம்? ஹை ரிச் பீப்புள் அந்தவங்க. அப்படிப்பட்ட குடும்பம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அழுது கண்ணீரை தன் மயிரினாலே என்ன பண்ணார், துடைத்தது மாத்திரமல்ல, விலை உயர்ந்த தைலத்தை இயேசு மேலே கொடுத்தவள் என்று சொன்னால் மிகவும் நேசித்த ஒரு குடும்பம். இப்போது லாசர் மரித்து போய்விட்டான். மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்னா நேராக அந்த கல்லறை வைக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாரு. போய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லாசருவே, எல்லாம் சொல்லுங்க, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து போய் டே மரித்தவனே வெளியே வான்னா எல்லாரும் வந்துட்டு இருப்பான் வெளியே. நம்ம ஆண்டவர் மாதிரி புத்திசாலி இந்த உலகத்தில் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார்னு வசனம் இருக்கு. ஆமென். ஏன்னா அவருடைய வாயின் வார்த்தையில் என்ன உண்டு, வல்லமை இருக்கிறது. பிசாசுகள் நடுங்குகிற வல்லமையான வார்த்தைகள். அதனால தான் என்ன பண்ணார், கல்லறையில் போயிட்டு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட பொழுது 44ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வந்தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. இப்போ யூதர்கள் வந்து எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க, பிரேதத்தை இப்போ நம்ம ஊர்லலாம் பாடி அடக்கம் பண்ணும்போது மூஞ்சி மட்டும் தெரிகிற மாதிரி சும்மா வச்சு என்ன பண்ணுவோம், ஆண்கள் இருந்தால் வேட்டி போடுவாங்க, பெண்கள் இருந்தால் புடையை போட்டு அப்படியே பெட்டி வச்சு அடிச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே அப்படி பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து நல்லா என்ன பண்ணுவாங்க, சீலைகளில் நல்லா சுற்றி நற்கந்தங்களை வைத்து என்ன பண்ணுவாங்க, கந்தகங்கள்லாம் வைத்து அடக்கம் பண்ணுவார்கள். ஏன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகக்கூடாதுன்னு. அல்லேலூயா. தூப வர்க்கங்கள்லாம் வச்சு அடக்கம் செய்வதுதான் வழக்கம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது அவன் அப்படி சீலையில் போட்டு நல்லா சுற்றிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்து வசனம் சொல்லுது, கை கால்லாம் என்ன பண்ணியிருக்கான், இவன் எப்படி வந்தான், என்னம்மா அது இல்லை, ஓகே, இவன் எப்படி வந்தான்? எப்பயாவது இந்த பைபிள் உட்காந்து கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே கை கால்லாம் கட்டியிருக்குது, இவன் எப்படி வந்தான்? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு கட்டை அவிழ்த்து விடுங்கன்றாரு. அப்போ எப்படி வந்தான்? உட்காந்து நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து வாசிச்சு பாருங்க, எப்படி வந்தான்? அதாங்க எப்படிங்க வந்தான்? ஆமென். ஹல்லேலூயா. யாருமே என்ன உள்ளே போகும்போது அடக்கம் பண்ணும்போது ஆளுங்க என்ன தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளியே வரும்போது யாருடைய உதவியும் இல்லை, அவர் சொல்லாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் போயிட்டு வசனத்தை எப்படி படிக்கணும்னா இப்படி தான் கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, பாஸ்ட்டுக்கிட்ட கேட்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் பாஸ்ட்டுக்கிட்ட கேட்கலாம், ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் யார்கிட்ட கேட்கணும், ஆவியானவர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த இயேசுவை நேசித்த இந்த குடும்பத்துக்கு
மரித்து போன லாசருவை அவனை 4 நாள் கழித்து அவனை உயிரோடு எழுப்புறார். இயேசுவை நேசித்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது? இப்போ அற்புதம் நடந்தது. வரையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு கனம் கொடுத்தினவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? அற்புதம் செய்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதம் செய்தார். அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். மரித்தவர்களும் உயிரோடு கூட எழும்புவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரை அதிகமாய் அவரை கனப்படுத்தி அவருக்கு நல்ல காரியங்களை செய்த குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார்னு சொன்னால் நீங்கள் அவரை நேசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நம்புறீங்களா? பக்கத்தில் நம்புறீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஜெபம்? குடும்ப ஆசீர்வாதம் ஜெபம். அடுத்த மாதம் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இந்த ஒரு மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த மாதம் குடும்ப ஜெபத்துக்கு வரையிலும் நான் எதுவும் பேச மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. அல்லேலூயா. எங்கள் மாமியார்கிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன். பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தேவையில்லாதலாம் பேச மாட்டேன். இருந்து பாருங்கள், அடுத்த மாதம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே உட்காந்துப்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வேற பாஸ்டர் அவர் எங்கெல்லாம் நினச்சிக்க மாட்டேன் அப்படியே சொல்லியிருந்தா அப்படி தான் இருப்பார். இப்போ நல்லா கவனிங்க, அநேகருடைய வீட்டு வாசலில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். உங்கள் வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரா? ஏன் வெளியே நிற்கிறாரு? உள்ளே கூட மாட்டிங்களா? நான் சொன்னால் நீங்கள் யோசிக்கணும். அல்லேலூயா. வீட்டு வாசலில் நிற்கிறாருன்னா இல்லை பாஸ்டர் அவர் எங்கள் கூட என் உள்ளத்தில் இருக்கிறார் சொல்லணும். இதோ வாசப்படை நின்று, இப்போல்லாம் தட்டிலாம் பார்க்க மாட்டார், டீ ஒன்று விடுறார் ஆண்டவர். நானும் தட்டி பார்க்குறேன், இவன் திறக்கவே மாட்டான்டா. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சில பேர் அப்படி தான். நான் சில வாலிப பசங்களை சொல்லுவேன், டேய் ஒழுங்காக இருக்கும் போதே சர்ச்சுக்கு வந்துரு, இல்லை உன் கால கையெல்லாம் ஒட்சாதான் வருவேன்னா அது உங்கள் இஷ்டம்பா அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிங்க. முதல் குடும்பம் இயேசுவை நேசித்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கு இருந்த எல்லா விலை உயர்ந்த காரியத்தையும் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் இயேசுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப யோசிக்கிறோம். அல்லேலூயா. கரெக்டாக இன்னும் ஒரு 3 நிமிஷம் தாங்குது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா எனக்கு பாஸ்ட் உடனே கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் ரொம்ப லேட்டாக கொடுத்துட்டார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 2வது ஒரு குடும்பத்தை நம்ம பார்ப்போம். 2வது குடும்பம், முதல் குடும்பம் இயேசுவை நேசித்தது. அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. இப்போ 2வது ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும், இங்க நல்லா கவனிங்க. இப்போ இங்க ஒரு சம்பவம் நாம் பார்க்கிறோம். யார் இந்த அனனியா, யார் இந்த சப்பிரால்? பார்த்தீங்கன்னா 2 பேரும் கணவன் மனைவி தான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களும் ஒரு பக்தி உள்ள கிறிஸ்துவ குடும்பம் தான். எருசலேம் தேவ ஆலயத்திலே இவர்களும் ஒரு உறுப்பினர். எப்படி நீங்கள் இந்த சபையில் உறுப்பினராக இருக்கிறீங்களோ அதே போல் இந்த அனனியா சப்பிராலும் ஒரு நல்ல எருசலேம் தேவ ஆலயத்திலே ஒரு நல்ல விசுவாசி தான். நல்லா கவனிங்க. இந்த அனனியா என்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் அதிகமாக பொதுவாகவே எல்லாருக்கும் அந்த பேர் தான் வைப்பார்களாம், அனனியா என்கிற பேர். அந்த அனனியா என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யெகோவாவின் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். யெகோவாவால் பாதுகாக்கப்பட்டது என்று அர்த்தம். ஆகவே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அனனியா என்ற பேர் வைப்பார்கள். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனனியா சப்பிரால் என்ன செய்தார்கள் உங்களுக்கு தெரியும், வேதத்தில் வாசிச்சவர்களுக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். சீப்புரு தீவனும் லேவியனும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனுமாக யோசா என்பவன்
தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து, இப்போ அப்போஸ்தலர்கள் இருந்த காலத்தில் ஒரு வாய்மொழியாக ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம்னா, இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து பரமேறி போய்விட்டார். அவருடைய ராஜ்யத்தை நம்ம நிலைநாட்ட வேண்டும். அதற்கு நிறைய காரியங்கள் தேவை. ஆகவே நீ என்ன செஞ்சாலும் அதனுடைய பங்கை நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆலயத்தில் அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன பண்ண வந்து வைக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே ஒரு சட்டமாக இருந்தது. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அனனியாவும் சப்பிராவும் என்ன பண்ணுறாங்க? நல்ல ஒரு விசுவாசி தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள். தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை என்ன பண்ணானா? வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ஒரு குடும்பத்தில் நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான், நல்ல அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவ குடும்பம் தான். எங்ககிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்கள் வீடு ஒன்று சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, அது வித்துருச்சுன்னா அதில் தசம் பாகம் உங்களுக்கு தான் பாஸ்டர். அல்லேலூயா. அப்படி யாருன்னா சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த காதில் கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சு, இப்போ எனக்கு பிடிச்சி போயிடுச்சு பாருங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமே, கேட்டு கேட்டு ஊழியக்காராகி எனக்கு என்ன பண்ணுது? ஆமாம் பாஸ்டர், நான் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி இப்படி நானும் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ண, பணத்துக்காக இல்லை, அவங்க சொன்னாங்களே ஒரு காரணத்துக்காக. ஆனால் பாருங்க, அது வரலாம் நம்முடைய பேச்சை கேட்டு அந்த விசுவாசி 1 கோடி ரூபாய்க்கு வீடு சேல்ஸ் ஆன உடனே அந்த அம்மா எங்கே போனாங்களோ ஏது போனாங்களே தெரில. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சிஸ்டர் ஆளை காணோம்? அதுக்கு முன்னாடி ஐயா சோத்திரையாண்டுங்க இப்போ 1 கோடி வந்துருச்சுல. இப்போ வந்தோடனே ஐயா அது ஒன்றும் இல்லையா, உனக்கு கொஞ்சம் வேலையான போயிட்டேன்யா. அல்லேலூயா. அப்படி தானே பேசுவாங்க பாஸ்டர். அதுக்கு முன்னாடி ஐயா சோத்திரையா ஐயா அப்படி எப்படி சொல்லுங்க. பணம் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? இப்போ பாஸ்டர் போய் இப்போ பிரதர் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் பிரதர். அப்படியா, சரி ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த வீடு முடிஞ்சிட்டு இருக்கு. பாஸ்டர் சோத்திரம், ஆண்டுக்கு சோத்திரம், அந்த வீடு வெட்டுக்கடியாக முடிஞ்சு, இந்தாங்க பாஸ்டர் ஒரு சின்ன காணிக்க. எவ்வளோ எண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்குது? 10,000 ரூபாய் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ கொடுக்கணும்? 10 லட்சம். அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. இப்போ இந்த குடும்பம் என்ன பண்ணுது? இந்த ஆளு, இந்த அனனியா என்கிற மனிதன் தன் மனைவிக்கு தெரிஞ்ச என்ன பண்றானா? வஞ்சித்து வைக்கிறான். அல்லேலூயா. லாசருடைய குடும்பம் தனக்கு இருந்த விலை உயர்ந்ததை கொடுத்ததுனால அற்புதம் பெற்றது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ இந்த குடும்பத்தில் என்ன நடக்குது பாருங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன பண்ணார்களா? வைத்தார். பேதுரு அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, யாரை நோக்கி? பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு யார் வந்து நிரப்புனதா? அல்லேலூயா. இப்போ பொய் சொல்கிறவங்களாம் யாரால் நிரப்பப்பட்டுக்கிறாங்க? ஆமாம், ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லை. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு 20 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன் ஆண்டவர் கிருபையினால. இந்த 20 வருஷம் ஊழியத்தில் எங்களுக்கு தெரியும், ஒருத்தங்க பேசும்போதே இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க நடிக்கிறாங்களா, அல்லேலூயா, இது டுபாகுரா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படிங்களா, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்படியும் சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணிடுறாங்க? ஏமாத்திடுறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்னா, இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் இல்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாக சொல்லுது, பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வாய்ப்பே இல்லை ராஜா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. பொய் சொல்கிறவங்களாம் எங்கே போக முடியாது? ஆமாம். நான் உண்மையை பேசியே நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன் பாஸ்டர். உண்மையை பேசுனதுனால 10 வருஷமாக ரேஷன் கார்டில் நான் வாங்கலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனால் உண்மை தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. எங்கள் ஒய்ஃப் கூட சில நேரத்தில் சொல்லுங்க, எங்க நீங்கள் இப்படி பேசுனீங்க? அல்லேலூயா. இல்லைம்மா, கர்த்தர் என்ன பார்க்குறாரு, என்ன ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இங்கே சபையில் வந்து நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், கை தட்டலாம், பாட்டு பாடலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பாஸ்டருக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் அதிகமாக டெலிவரிஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணுவோம். ஒரு சபையில் கூப்பிட்டுருந்தாங்க, நல்ல போஸ்டர்லாம் அடிச்சு நல்ல விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 350 பேர் அந்த சபைக்கு வந்திருந்தாங்க அந்த ஈவினிங் மீட்டிங்கு. நான் சொல்லிட்டேன், பாஸ்டர் என்னை பற்றி எந்த புகழ்ந்தெல்லாம் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, ஊழியக்கார் வந்திருக்கிறார் அவ்வளோதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே போனேன், ஒரு பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி எழுந்து ஜெபம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் காணிக்கை எடுத்தார் மேடையில் வந்து, பிசாசே நீ எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் வெளியே வானோடனே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே பிசாசு ஆடிச்சு. அல்லேலூயா. அந்த வீடியோ இருக்குது யூடியூப்பில் இன்னமும். அதில் இந்த காணிக்கை எடுத்தார் பாருங்கள் மேடையிலேருந்து, அவர் மேலே அசுத்தாவி. இப்போ இந்த பாஸ்டர் அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவர் ஆடுந்த பார்த்து அவர் நேராக பாஸ்டருங்க மத்தியில் தான் என்ன பண்ணார், மூப்பர்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, ஆவியானவரிடத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது. ஆமென். ஆவியானவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆவியானவரை பற்றி நீங்கள் எடுக்க சொன்னீங்கன்னா நான் ஒரு பெரிய பாடமே எடுப்பேன் ஆவியானவரை பற்றி. ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி. ஆமென். நீ என்னிடத்தில் இல்லைப்பா, தேவனிடத்தில் என்ன செய்தாயா? ஆமென். 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்து பாருங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். எங்கள் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா அந்த காலத்தில் நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்திருந்தா. அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியக்காரே ஆயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர், நானே சொல்கிறேன், எனக்கே வெக்கமாக இருக்குது. பைபிள் அக்கில் வச்சுக்கிட்டு நானும் ஒரு ஊழியக்காரன். ஒருத்தரை பார்த்து நான் கேட்டேன், ஆதி அங்கமத்திலேருந்து வெளிப்படத்தில் வரல மனப்பாடமாக சொல்லுனா பேந்த முழிக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடுறதுனாலையோ பைபிள் அக்கில் வச்சுன்னு இருக்கிறதுனாலையோ பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ ஊழியக்கார் என்று எண்ணி விடாதிருங்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் என்றால் ஒரு சில அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே போய் யாரும் வீண் கதையை பேச மாட்டார்கள், அரட்டை அடிக்க மாட்டார்கள், விசேஷமாக இளம் விதவை வீட்டுகளில் போய் உட்கார மாட்டார்கள். ஆமென். ஒரே மனைவியோடு இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கன்னா ஒரு பெரிய பாஸ்டருங்க மத்தியில் ஒரு 15 பேர் உட்காந்து தன்னை அறிமுகப்படுத்தினா நான் அப்படி தான் சொல்லுவேன், என்னுடைய பேர் பாஸ்டர் ஜேசராஜ், எனக்கு ஒரு மனைவின்னுவேன். அல்லேலூயா. உடனே எல்லாருக்கும் கோவம் வரும், என்னப்பா அப்போல்லாம் எனக்கு 2 மணி. நீங்கள் சொல்லுங்கள் என்னத்தின மனைவின்னு. ஏன்னா அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறான் 2 பொண்டாட்டிக்காரன். அல்லேலூயா. அவனை நம்ம நேரடியாக திட்ட முடியாது. திட்டுனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, எனக்குன்னா வயசு உனக்குன்னா வயசுன்னு கேட்பான். இதுனடா வயசு. அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரே மனைவி. அதேமாரி பாஸ்டருங்க மத்தியில் சொல்லும்போது அவங்கவுங்க சொந்த மனைவியோடு வாங்க அப்படின்னு கூட்டத்துக்கு. ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், 2 ஆராதனை பிரசங்கம். 2 ஆராதனை ஒருத்தர் ஃபேமிலியோட உட்காந்துருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா நானே ஒரு பிரசங்கம் தான் கேட்பேன் ஞாயிற்றுக்கிழமை, இவர் 2 ஆராதனை உட்காந்துக்கிறான்னு பார்த்தா முதல் ஆராதனையில் முதல் ஒய்ஃபு கூட, 2வது ஆராதனையில் 2வது. அந்த பாஸ்டம் அதை தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் நல்லா காணிக்கை கொடுக்குறாருங்க. என்னடா உங்கள் ஊழியம், நல்லா கவனிங்க, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ பொய் சொல்லாமல் நம்ம இருக்கணும். இப்போ பாருங்கள், எங்கள் பாஸ்டர் சொன்னார், எங்கள் சபையில் எனக்கு பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், என்னென்னா எனக்காக ஜோம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்களாம் ஜோம் பண்ணிட்டீங்கன்னு பாஸ்டர் சொன்னார் நிறைய முறை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் சபையில் 30,000 ரூபாய் மாதம் வாடகை. ஆனால் எங்களுக்கு இவ்வளோ ஆத்துமாக்கள் இல்லை, கொஞ்சம்தான். ஆமென். ஆனால் இந்த 6 மாதங்களும் வாடகை கட்டி முடிச்சிட்டோம். அல்லேலூயா. அப்போ நானும் ஒய்ஃபும் பேசிப்போம், இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு முன்னோட்டம் வச்சுருக்கிறார். இந்த 30,000 ரூபாய் எப்படி இருக்கிறோம்?
ஆமென். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எங்களுக்கு வர காணிக்கையெல்லாம் பத்திரமா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு இன்ச்சு கூட நகராதபடிக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. நான் 2 காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். என் கை சுத்தமாக இருக்கணும், என் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். நான் யாருக்கு பயப்படுறேன் இல்லையோ, கர்த்தருக்கு நான் பயப்படுறேன். என்னை நம்பி என் மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பயம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எதை செய்தாலும் அது ஆண்டவர் நான் மகிமைக்காரங்க. பாருங்கள், இந்த குடும்பத்தில் என்ன நடந்து பார்த்தீங்களா? முதல்ல இவர் இறந்துட்டார். அடுத்தது வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி பார்த்தீங்களா? என்ன எதில் சுற்றுறாங்களா? அப்போ லாசரு என்ன சுற்றுனாங்க? வாசிங்க, அடுத்தது வாசிங்க. 3 மணி நேரத்துக்கு பின்பு, இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? மனைவிக்கு தெரியல. இப்போ மனைவி வராங்க. மனைவி வந்தவொடனே என்ன நடக்குது பாருங்க. பேதுரு அவளை நோக்கி, ஃபஸ்ட்டு யாரை நோக்கி? அனனியாவை நோக்கி. இப்போ யாரை நோக்கி? சப்பிராலை நோக்கி, ஏய் ஒழுங்கா சொல்லு, இந்த லேண்டை எதுக்கு வித்த, எவ்வளோக்கு வித்த, ஒழுங்கா சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களாம் அப்படி கேட்கறது இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அமெரிக்காவுக்கு போன உடனே முதல் சம்பளம் உங்களுக்கு தான். அடப்பாவி. ஆமே. நாங்கள் யாரையும் நம்புறது இல்லைங்க, ஆவியானவர் மட்டும்தான் நம்புகிறோம். இப்போ பாருங்க, அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஆமேன். ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றாள் என்று சொல்றாளாம். ஆமேன். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்க எதுக்கெல்லாம் ஒருமனப்படுறாங்க பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாடிக்கேத்த மூடி. புருஷன் என்ன பண்ணாலும் எங்கள் வீட்டுக்காரர் செய்தாங்க கரெக்டு. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்குது. அவர் 1 4 மேலே போயிடுச்சு. அல்லேலூயா. பஞ்சாயத்து வரும் சில நேரங்களில், நாங்களும் போய் பஞ்சாயத்து பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணால் கூட அவங்க ஒய்ஃபில் ஒரு கரெக்டாக ஒரு வாரம் அந்த மாதிரி கோச்சிப்பாங்க. 2வது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவருங்க. எதுக்கெல்லாம் ஒருமனம்? வசனம் சொல்லுது, பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவங்களுக்கு உடனே கிடைக்குமோ. ஆண்டவர் எதுக்கு ஒருமனப்பட சொன்னார்னா, நல்ல காரியத்துக்கு ஒருமனப்படு. பக்கத்து பசங்க நல்ல காரியத்துக்கு ஒருமனப்படு. ஆமேன். புருஷன் என்ன செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்காரர் செய்தாங்க கரெக்டு. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரு அதேமாதிரி எங்கள் மனைவி செய்கிறது தாங்க கரெக்ட். அப்படி இருக்கக்கூடாது. ஆவியானவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமேன். அப்போது இதை தெரியாமல் அவன் என்ன பண்ண, ஒருமனப்பட்டதுன்னு, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியிலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. பாவம் பாருங்க, இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு விசுவாச குடும்பம். இந்த குடும்பத்தில் என்ன நடந்தது பாருங்க. இந்த 2 குடும்பத்தில் நீங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க இப்போ? அல்லேலூயா. லாசரு குடும்பம் மாதிரி மரியாள் மார்த்தாள் லாசரு மாதிரி இருக்கீங்களா? இங்கே நான் கேட்டால் இல்லை ஃபஸ்ட்டு நான் அது மாதிரி தான் அப்படி சொல்லலாம். உங்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அந்த குடும்பமாக இருக்கிறீங்களா, இல்லை இந்த குடும்பம் இந்த அனனியா சப்பிரால் மாதிரி இருக்கீங்களா? ஒருவேளை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டணும். ஆண்டவரே நான் பொய் சொல்லிட்டேன் ஆண்டவரே. அப்பாவோட நல்ல கேரக்டர் தெரியுமா? நீங்கள் ஒப்புரவாயிட்டீங்கன்னா உங்களை மன்னிச்சிடுவார். ஆனால் இல்லைன்னீங்கன்னா சுழுக்கு எடுத்துருவார் ஆண்டவர். ஆமே. சில வாலி பிள்ளைங்க எங்கிட்ட கேட்பாங்க, அண்ணே நான் ஊழியத்துக்கு வரப்போகிறேண்ணே, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. அப்படியாப்பா, சரி. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தலைகீழ தொங்க விட்டு செம்ம அடி உன்னை அடிப்பார். அல்லேலூயா. இதுக்கு நீ ரெடியான்னு கேட்பேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களா என்ன? அல்லேலூயா. என்னடு கர்த்தரால் உன்னை அழைக்கப்பட்ட தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கேன், நீ என்னுடையவன். அவன் அழைக்கப்பட்டிருக்கலான்னு தெரிந்து கொள்ள ஒரு சில உண்மையுள்ள மிகவும் குறைவு. அவன் இப்படிலாம் வசனம் இருக்குது பாஸ்டர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தலைகளை தொங்க விட்டு சரியான அடி அடிப்பார். அந்த அடியை யார் தாங்குறாங்களோ, ஆமென், யார் தாங்குறாங்களோ அவரே அந்த கழுத்தை அவுத்து காயங்கட்டி முத்தமிடுவார், அரவணைப்பார், அவர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறேன் கவனிங்க. இந்த 2 குடும்பத்தில்
நம்ம சில நேரங்களில் இந்த லாசர் குடும்பம் மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் சப்பிராள் குடும்பம் மாதிரி நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நான் ஒரு ரகசியத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் பேசிடலாமா? என்ன பேசிடலாமையா? சோத்திரம். அப்புறம் நைட் ப்ரேயர் ஆகிடும்ல. ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உபத்திரம் வரும், பாடுகள் வரும், கண்ணீர் வரும், இழப்புகளோட வரும். அல்லேலூயா. என்ன வரும்? 2015 வருஷம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 20ஆம் தேதி என்னுடைய முதல் குழந்தை மரிச்சு போயிடுச்சு. 8 மாதம் குழந்தை. ஒரு குழந்தை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடினுக்குது. 2வது குழந்தை. அந்த குழந்தைய வியாழக்கிழமை மாலை மந்தவெளியில் இருக்கிற கல்லறை அடக்கம் பண்ணிவிட்டு 2வது குழந்தை ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அப்போது எனக்கு ஒரு அழைப்பு, பாம்பேயில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசணும், வரீங்களான்னு. எங்கள் ஒய்ஃப்கிட்ட போய் சொன்னேம்மா, என்னம்மா போ. எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அதன் பிறகு டாக்டர் வந்து சொன்னார், நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டார். சரி போகல. வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு 2வது குழந்தை மரித்து போயிடுச்சு. அந்த 2வது குழந்தைய சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு அடக்கம் செய்தார். 2வது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பக்கத்துலேயே அடக்கம் பண்ணும்போது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்களா? இயேசு நல்லவர் நான் சொன்னேன். சனிக்கிழமை அடக்கம் பண்ணியாச்சு. என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் பாட்டு பாடுறேன், நல்லவர் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த பாட்டை தெருவில் இருந்த ஒரு அம்மா கேட்டுட்டு ஆராதெல்லாம் முடிச்சு வெளியே நிற்கும் போது கூப்பிட்றாங்க, எப்பா அங்கே வாப்பா, உனக்கு எங்கன்னா மனசாட்சிக்குதா? என்னம்மா 2 குழந்தைங்களும் வாரி கொடுத்துட்டு இயேசு நல்லவர்னு பாட்டு பாடுறியப்பா, உனக்கு மனசாட்சிக்குதா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை பாடுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரே சகோதரி மரித்து போயிட்டாங்க பெங்களூரில். ஆனாலும் நான் கர்த்தரை பாடுறேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என் தெய்வத்தை விட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு நாள் நான் வரேன். அப்போது கொரோனா வந்துருச்சு. 8 மாதங்க சபையெல்லாம் மூடிட்டாங்க. அப்போ நாங்கள் வீட்டில் தான் நடத்தின்னு இருந்தோம். நான் சொல்கிறது கொரோனா டைமில். பெரிய பெரிய சபையெல்லாம் இழுத்து மூடியாச்சு கொரோனாவில். அல்லேலூயா. சின்ன சபை நாங்கள் என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவரே நான் என்ன பண்ணணும்? ஆவியானவர் சொன்னார், நீ உட்காந்து என்னை ஆராதனை பண்ணு, அவ்வளோதான். இப்போ நான் வாசிக்கிறேன் பார்த்தீங்களா கீபோர்டு, எனக்கு யார் தெரியுமா கீபோர்டு மாஸ்டரு? ஆவியானவர் தான். நான் யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணலை, கற்றுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுத்தா. 2 மியூசிக் புக்கு 2 போட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன். இப்போ அந்த 8 மாதங்க சபை மூடிச்சு. ஒவ்வொரு நாளும் உட்காந்து என்னுடைய ஒரு பழைய மொபைலில் நான் என்ன பண்ணேன்னா, ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் போட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் டெய்லியும் சாயங்காலம் நாங்கள் ஆராதனை பண்ணுவோம். அந்த ஆராதனை பண்ண அந்த ஆராதனையில் தொடப்பட்ட எத்தனையோ பேர், அல்லேலூயா, எத்தனையோ பேர், எத்தனையோ நாடுகளில் இருந்தவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறீங்க, எப்படி உங்கள் பிள்ளைங்க? இல்லை நான் ஜோம் பண்ணுகிறேன், உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படி சொல்லி காணிக்க அனுப்புனாங்க. இன்னைய வரலாம் அவங்க முகம் எங்கன்னே எனக்கு தெரியல, யார் முகனே தெரியல. நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே லாசரு குடும்பம் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்க முடியல பாஸ்டர் அப்படின்னா இன்றைக்கி மனம் திரும்புங்கள். இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தர வல்லவர். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நான் முடிக்க போகிறோம். ஆண்டவரே உடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் உங்களுக்கு தொட்டு இருக்கிறது? அல்லேலூயா. 2 குடும்பத்தை நாம் பார்த்தோம். இந்த 2 குடும்பங்களில் ஒரு குடும்பம் இயேசுவுக்கு உண்மையாக இருந்தபடியினாலே அந்த குடும்பம்
ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் அனனியா சப்பிராளுடைய குடும்பம் அவர்கள் ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தையே வாங்கினார்கள். இந்த மாலை வேளையில் கூட எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உங்கள் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை எல்லாரும் உயர்த்துங்க. இந்த மாலை வேளையில் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஓ ரபா ஷலதரபா. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி ஷபலதர மலதர மலதர மலதரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்துங்க. யாரோ எதற்காகவோ சத்தத்தை உயர்த்துகிறார்கள். நம் கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி 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 ஓ ரபலதர மஷலதரமலா ஓ ரபலதரலே. ஒருவேளை நாம் பொய் சொல்லவராக இருந்தா இந்த மாலை வேளையில மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. தேங்க்யூ ஜீசஸ். கூனிந்து கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். கரங்களை உயர்த்தி ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது. இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஆமென். பெரியவனாக்கினீரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. கரங்களை உயர்த்தி ஆமென். தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. சேனைக்குள் பாய்வே உன்னந்தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். ஆமென். சேனைக்குள் பாய்வே மதிலை தாண்டிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்து, உயிர் வாழும் நாட்களெல்லாம். Thank you, Jesus. உயிர் வாழும் நாட்களெல்லாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையே உயர்த்தி
கூட ஒருவேளை நீங்கள் கட்டுகளோடு கூட வேதனையோடு இருப்பீர்களா, பல வருஷங்களாய் மேலே வர முடியாதபடிக்கு அழித்து கொண்டிருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகளை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் அரித்து எறிகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். உன் வியாதியை பார்க்கிலும் உன் கட்டுகளை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பெரியவர். ஓ பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஓ வயிற்றுக்குள்ள இருக்கிற கிரியைகள், அந்தகார வல்லமைகள், வான மண்டலத்தில் பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டு அவிழ்க்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. அவிழ்க்கப்படட்ட இயேசுவின் நாமத்தினாலே உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபாலாதா ரபாலாதா ரபாலபா. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் லாசருவை பார்த்து சொன்னார், இவனை கட்ட அவிழ்த்து விடு. ஓ ரபாலபா ரபா. எந்த கட்டுகள் இருந்தாலும் இந்த மாலையில கர்த்தர் அறுக்க வல்லவர். ஓ ரபா. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஓ ரபாலாதா ரபாலாதா ரபாலபா ரபாலபா ரபா. ஓ ரபி கபாலாதா ரபாலாதா ரபாலபா ரபா. ஓ ரிகபாலாதா ரபாலபா. நீ இருக்கிற இடத்தை விட ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற நிலைமை பெரியது. ஓ ரபாலாதா ரபாலாதா ரபா. ஆவியானவர், ஆவியானவர் உங்க மேல பலமாய் இறங்கி வந்து கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. உச்சம் தலமுத உள்ளம் கால்வரை நாடி நரம்பு எலும்புகள் இரத்த குழாய்கள் சிந்தை பகுதி மூளை பகுதி அவயங்களிலே உறுப்புகளிலே எவ்வளவு ஆழத்தில் நீ இருந்தாலும் சரி வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒரு வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். Power of the anointing, Holy Spirit. பெற்றுகள் இப்பொழுது இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுகள். ஓ ரபாலாதா ரபாலபா ரபா. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ வெகு தூரத்தில் இல்லை, நான் வெகு தூரத்தில் இல்லை, நான் உன் சமீபத்தில் இருக்கிறேன். உன்னை தொடும்படிக்கு, உன்னை அரவணைக்கும்படிக்கு உன் மேலே என் வஸ்திரத்தை போட வல்லவர். ஓ ரபாலாதா ரபா ஷபாலாதா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. இன்றைக்கே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். உங்க சரீரத்தில் தொட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருப்பார், கர்த்தர் விடுதலை ஆக்கியிருப்பார். எல்லாரும் நம்பிக்கை இழந்தாச்சு, இயேசு வரல. ஒருவேளை இயேசு இருந்தா லாசர் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லாசருவை உயிரோடு எழுப்ப போறது யாருக்கும் தெரியாது, இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க குடல்ல இருக்கிற வியாதிகளை குணமாக்குவாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஒரு அவருக்கு தெரியும். வாய்களை தெரிஞ்சு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். அவர் என்னை குணமாக்காமல் இங்கே வெளியே உன்னை அனுப்ப மாட்டார். ஓ ராபா. உன்னுடைய எலும்புல இருக்கிற பிரச்சனைகள், உன் இடுப்புல இருக்கிற பிரச்சனைகள், கர்ப்பப்பை வாய் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கே விடுதலை, இன்னைக்கே ரட்சணை நாள். ஓ ரபாலாதா ரபாலாதா ரபா ஷபாலாதா ரபாலாதா ரபாலபா. ஓ ரிகபாலாதா ரபா ஷபாலாதா ரபாலபா ரபாலபா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரபாலாதா ரபா ஷபாலாதா ரபா. Thank you Jesus, thank you Lord. ஓ ரபாலாதா ரபா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரத்த குழாய்கள் கண்கள் செல்வா அவனி எங்கு பாயுன்னதே. அவனி எங்கு பாயுன்னதே. ஆவிலே நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தை சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே.
தட்டி சொல்லுங்க. ஆமே. ஏசையா ரட்சகரே சுகம் தர் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே சுகம் தர் என் தெய்வமே. வல்லமை. கரங்களை தட்டி பேச்சுகளுக்கு இப்பொழுதே உன் வார்த்தையால் சுகமானே, உன் தரம்புகளால் சுகமானே, உன் தயவினால் ஓ ரபலதரலா உன் வல்லமையால் சுகம். இப்பொழுதே சுகம். ஓ ரபலதரபலதரே உன் தரம்புகளால் சுகமானே, உன் தயவினால் சுகமானே. ஏசையா ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே இயேசுவே வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, உன் தரம்புகளால் சுகமானே, உன் தயவினால் சுகமானே, உன் வல்லமையால் சுகமானே, உன் வார்த்தையால் சுகமானே. கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். அவிசுவாசத்தோடு போகாதீங்க. கர்த்தர் என்னை குணமாக்கினவர், உங்களை குணமாக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? வாய்களை தெரிஞ்சு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை குணமாக்கினதுக்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையிலும் என்னை கொண்டு வந்து இந்த சபையில நீர் பயன்படுத்தினீர் என்று விசுவாசிக்கிறேன். அநேக ஜனங்களை நீ தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து சபையை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நான்